கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சீமான் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரஸ்ல என்ன சொன்னார்னா, அதிமுக பெரும்பான்மை பெறவில்லை என்றால் நீங்க சேருவீங்களான்னு கேட்டதுக்கு ராணுவ ரகசியம் மாதிரி இது ஒரு ரகசியம் இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னார் சீமான். அந்த மேட்டரில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வராது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ஓபிஎஸ் நீக்கினே வந்து 2021 பொசிஷன்லேருந்து அவர் கீழே போயிட்டார். அதிமுக பலகீனப்பட்டுட்டு இவங்க அணி அமைக்கிறதுக்கே சிரமம். சும்மா நீங்கள் 2021 ஆட்சியில் பங்கு கேட்டாங்களா? பாஜக 26ல் கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்க 3.7 11.4 வளர்த்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். இது அவமானம், இது அசிங்கம், இது கேவலம். இது நான் 5 சீட்டு நின்னேன், இவர் அண்ணாமலை 23 சீட், ஆனால் அண்ணாமலை 23 சீட்டு சின்ன சாதனை. ஏன் வயிறு எரிஞ்சு புழுங்கி சாகுறீங்க? அண்ணாமலை சாதிச்சவங்கிறத ஒத்துட்டு போங்களா? பாமக சேர்ந்தாதான் ஒரு எடப்பாடியிலே ஜெயிக்க முடியும். பாமகவே இன்னும் முடிவெடுக்க இல்லையே. 2009 அதிமுக சேர்ந்து பாமகவுக்கு என்ன கிடைச்சி? 0. 19 என்ன கிடைச்சி? 0. 21 என்ன கிடைச்சி? 19 சீட்டுக்கு 1 சீட்டு ஜெயித்தாங்க. 23 சீட்டுக்கு 5 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த 4 சீட்டு சேலம் தர்மபுரியில் ஜெயித்து. சேலம் தர்மபுரி வெள்ளாள கவுண்டர் பிளஸ் வன்னிய கவுண்டர் அந்த காம்பினேஷன் தவிர மற்ற இடங்கள்ல மற்ற ஜாதிகள்லாம் எடப்பாடி ஏத்துக்கலையே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காலி ஆயிட்டீங்கல்ல. இப்பவும் எலெக்ஷனுக்கு முன்னே சொல்றேன், டாக்டர் ஐயாவுக்கும் சொல்றேன், அன்புமணிக்கும் சேர்த்தே சொல்றேன், எடப்பாடியால உங்களுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியாது. எடப்பாடியால உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்றைய தினம் வந்து சீமான் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. மறைந்த முத்து அவர்கள் மரணத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போயிருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரஸ்ல என்ன சொன்னார்னா, அதிமுக பெரும்பான்மை பெறவில்லை என்றால் நீங்க சேருவீங்களான்னு கேட்டதுக்கு ராணுவ ரகசியம் மாதிரி இது ஒரு ரகசியம் இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னாரு. வாய்ப்புகள் இருக்குமா அதிமுக இணைய? இப்பொழுது முத்து அவருடைய நினைவை போற்றும் விதமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். பூக்காரி, பிள்ளை இந்த படங்கள்லாம் வெற்றி படம், வசூல் படம் தான். என்ன பண்ணார்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் தன் மகனை வச்சு படம் எடுக்கும்போது வெற்றி படங்கள் கொடுத்த பிறகு நல்ல ஒரு பட்ஜெட் படம் பண்ணியிருக்கணும். உப்புமா கம்பெனியை வச்சு கலைஞர் அது கொஞ்சம் கவனிச்சலாம். என்னன்னாலும் அது இயற்கை நியதி. ஸ்டாலின் வந்து உட்காரணுங்கிறது இயற்கை நியதி. அதனால தான் அவங்க அன்னைக்கு முத்து வச்சு நல்ல பட்ஜெட் படம் போட்டிருக்கலாம். நல்லா தான் பண்ணாரு. பாட்டு ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கும். பிள்ளை படம்லாம் வந்து அப்போ பெரிய போட்டியே நடக்கும் நார்வேல் தங்கம் தேட்டரில். எம்ஜிஆர் அரசியல் வந்து உள்ள படம் வருவோம். நாங்கள் ஒரு கூட்டம் போய், நாங்கள் திமுக கிடையாது, ஆனால் இது முக்கு கைத்தட்ட போகிறதுக்கு ஒரு கூட்டம் போடுவோம். பட் அவர் நின்று இருக்கலாம் ஃபீல்டில். பூக்காரி நல்லா ஓடிச்சு, பிள்ளை எல்லாம் ஓடுற வெற்றி படம் தான். என்னன்னா நல்ல பட்ஜெட் படம் செலவழிச்சு பெரிய டைரக்டர் அதெல்லாம் வச்சு எடுத்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அதை செய்யலை கலைஞருங்கிறது நம்மளோட பார்வை. எது எப்படியோ அது ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல உட்காரணுங்கிற இயற்கை சூழல் இருக்கும்போது அது அப்படித்தான் இருந்திருக்குன்னு ஒன்று பார்க்குறேன். ரெண்டாவது, சீமான் அந்த மேட்டரில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வராது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. எது சார் மோசமா இருக்குங்க? எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது ஓபிஎஸ் நீக்கினே வந்து 2021 பொசிஷன்லேருந்து அவர் கீழே போயிட்டார். 21 எம்எல்ஏ இதில் இருந்தே போலி கருத்து கணிப்புகளை ரங்கராஜ் பாண்டே, சாணக்கியா, சத்தியம் போன்றவங்களாம் அதை வச்சுட்டு கருத்து கணிக்கலாம் ஒன்றும் பண்ணலை. எங்கே கருத்து கணிச்சான் அப்படின்னா 1000 கருத்து கணிப்பு 1000 விதமாலாம் வருது. அந்த அசம்பிளி எலெக்ஷனை வச்சு டேபிள் ஒர்க் பண்ணி போடுறாங்க. அது ஓபிஎஸ் நீக்கினதுமே 13% ஓட்டு அடி வாங்கிச்சு. இப்போ நீங்கள் அது பார்லிமெண்ட், இது அசம்பிளிங்கிறாரு. சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது. அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் சீமானுக்கு கீழே ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரா இல்லையா? விளவங்கோட்டில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழருக்கு கீழே அதிமுக போயிட்டா இல்லையா? கன்னியாகுமரியில் 4வது போயிட்டா இல்லையா?
இப்போ நீங்கள் பாராளுமன்றம் அசம்பிளின்னு சொன்னாலாவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி இருக்கிறாரு, எங்களுக்கு இல்லைன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம். ஏன் நாம் தமிழர் கீழே போனீங்க? நாம் தமிழர் 8%. நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, புதிய தமிழகம், தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு, முபாரக் எல்லாம் சேர்ந்து நீங்களும் 8% திருநெல்வேலியில், பிரெட்டாவில் வேற இருக்குது. அப்போ என்ன இது நியாயம்? ராமநாதபுரத்துலையும் இப்படி தான். இத்தனைக்கும் உங்கள் கேண்டிடேட் பெரிய கான்ட்ராக்டர், அதே 9% தான் 2 இருக்கும். ஸோ அதிமுக பலகீனப்பட்டுட்டு இவங்க அணி அமைக்கிறதுக்கே சிரமம். சும்மா நீங்கள் 2021 ஆட்சியில் பங்கு கேட்டாங்களா பாஜக? 26 கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்க 3.7 11.4 வளர்த்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். 2019 3.7 தமிழிசை அம்மையார் தலைமையில் எடுத்தோன்னே 11.4 எடுத்தது தானே அர்த்தம். அதில் வேற ஒருத்தர் அவங்க ஆதரவாளர், என் தம்பி தான் ஒருத்தன் சிஷ்யன், அவங்க 5 சீட்டில் நின்னாங்க. எப்போ 5 சீட்டு தான் தந்தாரு, நீங்கள் அதை கேட்டு வாங்க முடியல. இவ்வளவுதான் நீங்களும் உங்களை அடிச்சு இருத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது அவமானம், இது அசிங்கம், இது கேவலம். இது நான் 5 சீட்டு நின்னேன், இவரு அண்ணாமலை 23 சீட்டு, அண்ணாமலை 23 சீட்டு, சின்ன சாதனை. ஏன் வயிறு எரிஞ்சு புழுங்கி சாகுறீங்க? ஏன் வயிறு எரிஞ்சு புழுங்கி சாகுறீங்க? அண்ணாமலை சாதிச்சவங்கிறத ஒத்துட்டு போங்களா? உண்மைதானே? நீங்க 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வட தமிழகத்தில் பாரிவேந்தருக்கு 40 சீட்டு, தேவநாதனுக்கு 20 சீட்டு. எங்க அவங்க கத்திரிக்கோள் சின்னம் வேற ஏதோ சின்னத்துல நின்னாங்க. தாமரையிலையாவது நிற்க வச்சிருக்கலாம்ல. அதே பாரிவேந்தரை தாமரையில் நிற்க வச்சுட்டாருல்ல அண்ணாமலை. ஏசி சண்முகத்தை தாமரையில் நிற்க வச்சுட்டாருல்ல. ஒரு கட்டத்தில் ரெட்டையில நின்னவர் தானே ஏசி சண்முகம். ரெட்டையில தூக்கி போட்டுட்டு தாமரைக்கு வந்தார் இல்லையா? 19 ரெட்டையில தான் நின்னாருன்னு நினைக்கிறேன். 24 அவரு தாமரையில் நிற்க வச்சது அண்ணாமலைக்கு சாதனை தானே. ஒத்துக்கிடுங்க. நீங்க ஏன் பொறாமையில புழுங்கி சாகுறீங்க? அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். இதான் இப்போ சீமான் அவர்களுடைய விஷயம் எடுத்தோம்னா, வழக்கமாக வந்து போல்டா சொல்லக்கூடிய ஆளு, நான் இந்த கூட்டணியில் போக மாட்டேன், 234க்கும் தனிதான் சொல்றவரு, ஏன் இந்த ராணுவ ரகசியம் இதுக்குன்னு கூட்டணி இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னார். சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம். அது கூட்டணி மேட்டர் இல்லைன்னா, அதுதான் நான் சொல்லிட்டேன், அதிமுக ஜெயிக்காது, அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு சொல்லிட்டேனே. அவர்கிட்ட இந்த கேள்வி, அதிமுக ஜெயித்து நீங்களும் ஜெயித்து அதுதான் அதிமுகவுக்கு உதவிங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சொல்றாங்க சார், அதற்கான வாய்ப்பு இருக்குமா? அதுதான் எடப்பாடிக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். பாமக சேர்ந்தாதான் ஒரு எடப்பாடியிலே ஜெயிக்க முடியும். பாமகவே இன்னும் முடிவெடுக்க இல்லையே. அவர் இதுவரை எங்கிட்ட வரும்னு ஒரு கட்சியை ஓப்பனா யாரை சொல்லியிருக்கிறாரு? பாமக தானே சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் தனிச்சு போட்டிடுறாங்க, அவங்கள விட்டுருங்க. பாமக தானே சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் பாமக இருக்கு, பாமக எங்க கூட வரும்னு சொல்றாரு. அவர் ராமதாஸ் அன்புமணி சேர்த்தான் சொன்னாரு. அன்புமணி பாமக 4 அமைச்சர் கேட்குனாரு. அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இருக்கு? பாமகவுக்கு தானே. 90 தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியுமா? அது யார் சொல்றேன்னா, ஒரு 13 பேர் சென்னையில் ஏசி ரூம்ல இருந்துக்கிட்டு பாமக இல்லாமல் 90 தொகுதியில் அதிமுக ஃபைட் பண்ண முடியாதுங்கிறத மறைச்சிக்கிட்டு பாமகவுக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்பான். பாமகவுக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்பான். அவனுக்கும் அந்த சகோதரனுக்கு நான் டேட்டாவை சொல்றேன். 2009 அதிமுக சேர்ந்து பாமகவுக்கு என்ன கிடைச்சி? 0. 19 என்ன கிடைச்சி? 0. 21 என்ன கிடைச்சி? 19 சீட்டுக்கு 1 சீட்டு ஜெயித்தாங்க. 23 சீட்டுக்கு 5 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த 4 சீட்டு சேலம் தர்மபுரியில் ஜெயித்து, சேலம் தர்மபுரி வெள்ளாள கவுண்டர் பிளஸ் வன்னிய கவுண்டர் அந்த காம்பினேஷன் தவிர மற்ற இடங்கள்ல மற்ற ஜாதிகள்லாம் எடப்பாடி ஏத்துக்கலையே. 2 ஜாதி கட்சியா போயிட்டு அதிமுக. ஸோ டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டியை ரங்கராஜ் பாண்டே பூத் வைஸ் பேசணும், மற்ற நண்பர்கள் எல்லாம் பேசணும். 36% ரெட்டல ஓட்டுல 23% உதயசூரியனுக்கு போயிட்ட. அப்போ பாமக என்ன கேரண்டியில எடப்பாடியை நம்பி ஜெயித்திர முடியும்? எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கேரண்டியில ஜெயித்திர முடியும்? விழுப்புரத்தில் கூட்டம் வருது, நான் மறக்க வரல. 10.5க்கான அந்த கூட்டம் வந்து 2024 எடப்பாடி கிட்ட போன வன்னியர் ஓட்டு மீண்டும் பாமக வரலாம். எடப்பாடி கிட்ட போன வன்னியர் ஓட்டு மீண்டும் பாமக வரலாம். அது விக்கிரவாண்டியே எடப்பாடி ஒதுங்கிட்டாரு. இன்னைக்கு விழுப்புரத்தில் உள்ள அன்புமணி ஆர்ப்பாட்டமே அதை காட்டுது. ஆனா ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி கூட சேர்ந்து ஒன்றுபட்ட பாமகவே கட்டு ஜெயிக்க முடியுமா? 9 ஜெயித்தீங்களா? 19 ஜெயித்தீங்களா? 21 சேலம் தர்மபுரியில் மட்டும் 4 சீட்டு ஜெயித்தீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காலி ஆயிட்டீங்கல்ல. வன்னியர் தவிர நான் வன்னியர் அதிமுக ஓட்டு போடலையே. அப்ப என்ன கேரண்டி இருக்கு எடப்பாடி நம்பி ஜெயிக்கிறதுக்கு? அப்ப எடப்பாடிக்கு
பாமக இல்லைன்னா 90 தொகுதியில ஃபைட் பண்ண முடியாது. அதனால பாமக மட்டும்தான் அவர் சொல்றாரு. இன்னொரு பெரிய கட்சிங்கிறது வந்து சும்மா பூடகமா கட்சி பேரை சொன்னா கட்சி மறுத்துறோம், கட்சி பேரை சொன்னா மறுத்துறோம். பிரம்மாண்ட கட்சியா, பிரம்மாண்ட கட்சி சொன்னா அவங்க மறுத்துருவாங்க. இவர் ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. இவரை வச்சு தேமுதிக ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாத இவரு சீமான் இவருக்காக அந்த அப்பா வாத்தியார் அந்த போராட்டம், அப்பா சபாநாயகர் அந்த போராட்டத்துக்கு ராவணனும் இடும்பவனும் கார்த்திக்கும் போய் ஆதரவு கொடுத்தும் 1% ஓட்டு தானே கூடுதல் வந்தது. 36% ஓட்டுல 1% தானே நாம் தமிழருக்கு வந்தது. 12% பாமகவுக்கு போச்சு வன்னியர் ஓட்டுகள். 23% கொஞ்சம் வன்னியர் ஓட்டும், பெருமளவு நான் வன்னியர் ஓட்டும் அன்னியூர் சிவா உதயசூரியனுக்கு போச்சு. நான் எலெக்ஷனுக்கு முன்னே இதை சொன்னேங்க, போலரைசேஷன் தான் வரும், இப்படிதான் இருக்கும்னு. இப்பவும் எலெக்ஷனுக்கு முன்னே சொல்றேன், டாக்டர் ஐயாவுக்கும் சொல்றேன், அன்புமணிக்கும் சேர்த்தே சொல்றேன். எடப்பாடி உங்களுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியாது, எடப்பாடியால உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியாது. 2 பாமகவுக்கும் நீங்க ஒன்னா நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அது நான் சொல்லிட்டேன், அதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நீர் எடுத்து நிறுவதில்லை, சமநீதி இயக்கம் ஒன்னா நிற்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒன்னா நின்னும் எடப்பாடி கூட கூட்டணி வச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீட்டு தேராது. அப்போ தேமுதிக சீட்டு தேராது. நீங்க விழுப்புரம் சிதம்பரத்துல 36% ஓட்டு அதிமுக வந்திருக்கு. கடலூர்ல வரலையே, 10% ஓட்டு குறைவு. சீமானுக்கு போராட்டுக்கு ஆதரவு கொடுத்தும் 1% தான் கிடைச்சி. அப்ப எடப்பாடி நம்பி யாருங்க ஜெயிக்க முடியும்? இல்ல இப்ப போகும்போது நம்ம சுற்றுப்பயணத்துல மக்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்குது இல்ல, இது ஏதாவது பயன்படுமா? சுற்றுப்பயணம் பயன்பெறுமா? அது அவர் புத்திசாலி. மக்களவை தேர்தலுக்கு பிறகு கிராமப்புற உள்ளாட்சி மட்டும் நடத்தினார். இப்போ எவ்வளவு ஸ்கீமிங்கா அவர் அதை நடத்தினாரு. முட்டாள்தனம் ஒன்று பண்ணாரு. திருப்பரங்குன்றம் திருவாரூர் எலெக்ஷன் நடத்திருப்பாருன்னா அப்பவே இதாயிருக்கும். நான் தான் காப்பாற்றி விட்டேன். மனச்சாட்சி இருந்தால் அவருக்கு இது தெரியும். நான் தான் காப்பாற்றி விட்டேன், அவருக்காக காப்பாற்றி விடல, சசிகலா குடும்பத்தை காலி பண்றதுக்காக காப்பாற்றி கொடுத்தேன். லாஸ்ட் மினிட்ல ஏன் ஆலோசனை காட்டு தான் தடுத்தார் அவரு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு இருந்த சிஎம் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு தெரியும். நம்ம இதை ஏன் வெளிப்படையாக சொல்றோம்னு சொன்னா, நம்ம செய்ததை செல்ஃப் ரிலேஷனோட சொல்றோம். இதுல ஒன்றும் பெரிய பெருமிதமா பேசுறதோ நம்ம இதா பேசுறதோ ஒன்றும் இல்லை. பட் அவருக்கு கிராமப்புற உள்ளாட்சியை நடத்தி அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. பன்னீர்செல்வத்தை நீக்கி நான் தான் கட்சின்னு ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அதே மாதிரி தான் இப்போ வந்து அவருக்கு 30% மேல வாக்கெடுத்த கொங்கு மண்டலத்துக்குள்ளேயும் வன்னியர் மண்டலத்துக்குள்ளேயும் முதல்ல அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் கொங்கு மண்டலம் பிளாப்பு, கூட்டம் கலைய ஆரம்பிச்சிட்டு. ஒரு சென்டர்ல இருக்கிறவன் 3வது சென்டருக்கு போவான், 2வது சென்டர்ல இருக்கிறவன் 4வது சென்டருக்கு போவான், 3வது சென்டர்ல இருக்கவன் 5வது சென்டருக்கு போவான். இதுதான் கூட்டம் சேர்க்கக்கூடிய டெக்னிக். இதுவும் அவருக்கு செல்வாக்கான இடத்துல 30% ஓட்டு எடுத்த இடத்துல தான் அந்த கூட்டத்தை சேர்க்க முடிஞ்சது. கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதிகள் வரல. உடனே அறநிலைத்துறை பணத்தை வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு, கிறிஸ்தவ முஸ்லீம் பேரை சொல்லல, அர்த்தம் தான், சேர்க்கலாமா, அது அரசு பணம், அறநிலையத்துறை பணத்தை கை வைக்கலாமான்னு எடுத்தாருன்னா வெள்ளாள கொன்ற துறை வேற ஒன்றும் வரல. மக்களுக்கு தெரியாதா? ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு வெள்ளாள கொண்டுட்டு நம்ம அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம அதிகாரமற்றவரா இருக்குதுன்னு தெரியாதா? நான் இப்போ இதுல வீடியோல சொல்றேன், நம்ம களத்துல போய் பேசுவேன். யாரு எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியாம நம்மகிட்ட விளையாடுறாங்க. பரவாயில்ல, நம்மளும் மனிதனின் அடிப்படையில் ஜன நெறிமுறைப்படி நம்ம கடமையை ஆற்ற தான் செய்வோம். ஸோ நான் வெள்ளாள கொன்று தவிர வேற யாரும் அங்க வரல. உடனே அவர் அந்த இந்துத்துவா கையில் எடுத்தாரு. இங்க வன்னியர் வந்ததும் மகிழ்ச்சி உள்ளத்துல தொலைச்சிட்டாரு. 10.5 நிறைவேற்ற வந்துட்டார். என்ன பாருங்க, முக்குலத்தோர் கிளம்பிட்டான். முக்குலத்தோர் சகோதரர்கள் ரொம்ப பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. மதுரையை சேர்ந்த ஒரு மக்களவை உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் யாதவ், அவர் அங்க உள்ள நிலைமை எனக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நண்பர் அதை தெரிவிச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் அணில இருக்கிறாரு. நான் பாருங்க, இதை காட்டுங்க. அதுல முக்குலத்தோர் என்ன சொல்றாங்கன்னா, வன்மையாக கண்டிக்கிறோம். விழுப்புரத்தில் நடைபெற்ற ரோடு ஷோ என்ற பெயரில் மக்களை சந்தித்து வரும் எடப்பாடி, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் நிச்சயமா பெற்றுத் தருவேன் என்றும், தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை அழிக்க சதி செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி அணியை வரும் 26 சட்டமன்றத்தில் அந்த அணிக்கு எதிராக வாக்களிப்போம், தேவர் என்னமே சிந்திப்பேர்னு முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கு பாருங்க, அண்ணா காலத்துல ஒரு முக்குலத்தோர் கூட கிடையாது மந்திரி சபையில. நீ எவ்வளவு முக்குலத்தோர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்துட்டான். கேட்டா திராவிட இயக்கம்னு ஊரை ஏமாத்துறதுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அது வேற, இது வேற. திராவிட இயக்கம் தான் அண்ணாவின் தலைமையிலான இயக்கமும் ஜெயலலிதா தலைமையில் வந்து திராவிட இயக்கம் தான். இது பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். அப்போ நம்ம கட்சி அதிமுகன்னு இருந்தவங்க முக்குலத்தோர் சமுதாயம். அந்த அளவுக்கு சசிகலா எல்லாம் உள்ள இருந்தாங்க. முத்திரையர் சமூகம் வந்து
எதிர்ப்பு தெரிவிச்சனால பசும்பொன் முத்துராமலிங்க மாவட்டம்னு தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆரே வச்சாரு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து சசிகலாவை வீழ்த்திட்டாரு, தினகரனை வீழ்த்திட்டாரு. இதுக்கெல்லாம் வாளாட்டும் கேடை மாட்டும் பயன்படுத்தின ஓபிஎஸ்ஐயும் வீழ்த்திக்கிட்டு அபகரிக்கும் தன் மேல போயிட்டு இருக்காரு. 3 டாப் லோ லீடர், தம்பி பாண்டே சொன்ன மாதிரி அடிச்சதெல்லாம் டான் ஆக்கும்னு எல்லாம் 3 முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள். இப்ப உள்ஒதுக்கீ 20% இடஒதுக்கீடு தொடர்பாட்டு இந்த பிரச்சனையும் வந்துட்டு இன்னைக்கு தென் மாவட்டங்கள்லாம் அது போஸ்டர்கள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இவரு ஆட்சிக்கு வர்றதுக்காக முயற்சி பண்றாரு. தான் எதிர்கட்சி தலைவரா உட்காரணும், அதுக்கு 10.5 கொடுத்தாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம. இப்பவும் 10.5 தருவோம்னு சொன்னாருன்னா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியுதுங்க. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரியுது. இந்த இஷ்யூல வந்து வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், துட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குலம் மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர், இந்த சமூகங்களுக்கெல்லாம் சேர்வை. இந்த சமூகங்களுக்கெல்லாம் நாம தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். என் காவல் நாயா இருக்கும், தலைவர்னு கிளைம் பண்ண வரல, வாட்ச் டாக்கா இருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கெல்லாம். அப்போ இவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச முறவும் 10.5 நான் தருவேன்னு பேசினாருன்னா எதிர்கட்சி தலைவரா வந்தா போதும்னு நினைக்கிறார். இது கேரண்டி. 10.5 வச்சு இது பண்ணா கேரண்டி. அதுலயும் அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துட்டு, 10.5 மட்டும் சொன்னா போதாது, பாமக கூட்டணி இல்லைன்னா ஒருவேளையில் அவங்க ஏற்கனவே எடப்பாடியில தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுட்டாங்கன்னா, கவுத்தி போட்டுட்டாங்கன்னா, அப்போ பாமக கூட்டணின்னு சொல்றாரு. பாமக கூட்டணின்னா 4 மந்திரி வேணும்னு அன்புமணி கேட்கிறாரு. ஸோ சீமான் அந்த கேள்விக்கு சொல்லலாம், அக்கா இவரு அந்த நிலைமையிலே இருக்கிறாரு. தேமுதிக ஜெயிக்காதுன்னு இருக்கிறாங்க. பாஜக இவரை வச்சு ஜெயிக்க முடியாதனால்தான் 10% பெரும்பாலான தொகுதிகளை 2 ரெட்டு அலைக்கு ஒரு தாமரணி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கட்சிகள் லிஸ்ட்ல பாஜக, அண்ணாமலை வந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு உறுதியா இருக்கிறார். பிஎம்ஓட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இன்னைக்கு நாங்கள் ஏமாளி அல்லங்கிற பாயிண்ட் ஸ்ட்ராங்கா பேசுறாருன்னா பிஎம்ஓ தான் அண்ணாமலையை வச்சு விளையாடுறாங்கன்னு அவருக்கு தெரியுது. உடனே அவர் அதை எதிர்கொள்றாரு. அடுத்து பாமக நம்ம தெளிவா சொல்லிட்டேன். அடுத்து தேமுதிக, அதுக்கு உதாரணத்தை சொல்லிட்டேன். அதுக்கு நாம் தமிழர் விக்கிரவாண்டியிலே இவருக்கு ஓட்டர் ஆர்சரி கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான் பார்த்துட்டாரு. அப்போ அவர் சொன்னார் இல்லையா ஜெயலலிதாவை, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அந்த கேள்வி வந்துங்கிறதுனால அவரு அந்த கேள்விக்கு தக்கன ஒரு பதில சீமான் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி பொசிஷன் என்னன்னு தெரியும். பட் என்னன்னா திமுக தரப்புல சான்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளை சீமான் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாரும் மலமலன்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். பட் யதார்த்தத்தில் சீமான் வந்து 2026 முதலமைச்சராகி வீரப்ப நினைவிடத்தை பெரிய அளவுக்கு நான் கட்டுவேன், அந்த அளவுக்கு அவர் 26 என்ன தனித்து 214 தொகுதியிலும் என்னென்ன இது பண்ணணுங்கிறதுல தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு பல திட்டங்களோட களத்துக்குள்ள போறாரு. மிகப்பெரிய பாய்ச்சல் 26 இருக்கும்னு சீமான் நம்புறாரு. ஒரு கேள்வி என்னன்னா, காமராஜர் இருந்ததுக்கு அண்ணாதுரை அவர்கள் வந்து அழுதாரு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்களுடைய இறப்பு வந்து கொஞ்சம் வருஷம் வந்து இடைவேளை இருக்கு. இதற்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்து பெரிய அளவில் வந்து விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு சீமான் மேல. காமராஜ் தோத்ததுக்குங்கிற வார்த்தையில இறந்ததுக்குன்னு ஃப்ளோல சொல்லிட்டாரு. காமராஜர் இருந்தது 1975, காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2, அண்ணா இறந்தது 1969. அண்ணா இறந்ததுக்கு காமராஜ் அழுதாருன்னு சொன்னா அண்ணா உயிரோடு இருந்தா இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணாம தன்னை சப்போர்ட் பண்ணிருப்பாருங்க நம்பிக்கை காமராஜுக்கு அண்ணா மேல இருந்தது. கலைஞர் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ், அண்ணா எஸ்டாப்ளிஷ் லீடர், கலைஞர் புதுசா லீடரா வந்தவர். காமராஜுக்கு பெரிய அந்த பிம்பத்தை கண்டு நம்ம சப்போர்ட் பண்ணி காமராஜை பலப்படுத்தினா நம்மளை அவரு நாளைக்கு தூக்கி போட்டுறக்கூடாது, இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்றது நமக்கு சேஃப்னு அவர் இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணார். அண்ணா இருந்தா தன்னை சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு காமராஜ் எதிர்பார்த்தாரு. இந்திரா காந்திக்கும் அவருக்கும் முட்டல் மோதல் வரும்போதே அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாரு. அண்ணா நீண்ட காலம் வாழணும்லாம் நினைச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அண்ணா இறந்து போனாரு. கலைஞர் வந்து இந்திரா காந்திக்கும் கிரிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டாரு. அண்ணா இருந்தா அந்த காங்கிரஸ் ஸ்பிளிட்ட பிரச்சனையை காமராஜ் சென்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப தமிழ்நாட்டில இருந்து அண்ணா சப்போர்ட் பண்ணுவாருன்னு அண்ணாவுக்கு ஆதரவா இருந்தாரு. ஸோ அண்ணாவோட அந்த மரணம் காமராஜுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். அது 69 அண்ணா இறந்து போனாரு. அண்ணா இறந்த பிறகு 75 தான் காமராஜ் இறந்தாரு. அந்த ஸ்ட்ரோல் சீமானை பற்றி பண்றதுல ஒன்றும் தவறு இல்லை. பட் சீமான் காமராஜ் தோத்ததுக்கு அண்ணா வருத்தப்பட்டாருங்கிறது தான்
இறந்ததுக்குங்கிறத பேசிட்டார். இட் இஸ் ஸ்லிப் ஆஃப் டங். ஸோ ட்ரோல் பண்றதுல தப்பு இல்லை. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.